பாச்சி. ஆ. மாதவன் எழுதிய சிறுகதை. பாச்சி செத்துப்போனாள். வாழ்வு அனித்தியம் என்று சொல்வார்கள், அது உண்மைதான். பாச்சி செத்துப்போவாள் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. மனத்தால் தீண்டிக்கூட பார்க்காத ஒரு பயங்கரம் நிகழ்ந்திருக்கிறது. பாச்சி செத்துப்போனாள். நாணுவிற்கு எல்லாவற்றின் பேரிலும் வெறுப்பாக வந்தது. ச்சே, என்ன வேண்டி கிடக்கிறது? போச்சு, எல்லாம் போச்சு. கடைத்தெரு முழுக்க சூன்யமாக கிடக்கிறது. இன்னும் நன்றாக விடியவில்லை. தேங்காய் மட்டை ஏற்றிய வண்டிகள் எறும்பு பட்டாளம் போல நீளமாக ஊர்ந்து செல்கின்றன. சக்கரங்கள் அச்சுக்கோலில் டக் டக் என்று மோதிக்கொள்ளும் சத்தம் தொலைதூரம் வரை நீள கேட்கிறது. சாலையில் கடைகள் ஒன்றுமே திறக்கவில்லை. அப்புவின் புட்டுக்கடை மட்டும் திறந்து வாசலில் தண்ணீர் தெளித்துவிட்டு போனான் பையன். உள்ளே சாயரத்தட்டில் கரண்டி மோதுவதும் பாய்லரின் உள்ளே கரி வெடிக்கும் சத்தமும் கேட்கிறது. பாச்சி செத்துப்போன விஷயம் யாருக்காவது தெரிந்திருக்குமோ? தெரிந்திருந்தாலும் யாருக்கு என்ன? நாணுவிற்கு மனசு இருப்பு கொள்ளவில்லை. நேற்று இரவு 2வது ஆட்டம் சினிமா விட்டு ஆட்கள் போகும்போதெல்லாம் கூட பாச்சி சுறுசுறுப்போடுதான் இருந்தாள். அதற்குப் பிறகு என்ன நடந்துவிட்டது? சந்து பொந்துகளிலிருந்து ஏதாவது விஷப்பூச்சி தீண்டியிருக்குமோ? ராத்திரி லாரியிலோ மோட்டாரிலோ அடிபட்டிருக்குமோ என்றால் அதுக்கான ஊமைக்காயம் கூட பாச்சியின் உடம்பில் இல்லை. என்ன மரி மாயமோ! விடியக்காலம் பார்த்தபோது பாச்சி காலை பரப்பி நாக்கையும் துருத்திக் கொண்டு செத்துக் கிடக்கிறது. நாணுவிற்கு நெஞ்சை வலிப்பது போலிருந்தது. இப்படி திடுதிடுப்பென்ற அவஸ்தையில் விட்டுவிட்டு போய்விட்டாளே. இனி என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. எல்லாரும் போய்விட்டார்கள். இனி யாரும் இல்லை. பாச்சி செத்துப்போனாள். என்ன நானு மேஸ்திரி, உன் பாச்சி செத்து போச்சே? அட அநியாயமே! இப்படியுமா? ராத்திரி பாரேன், நான் சினிமா பார்த்துட்டு வரச்சே கூட பாச்சி எங்கன பார்த்தேன். ச்சே, உன் காரியம்தான் இப்ப திண்டாட்டமா போச்சு. துக்கம் விசாரித்த சோனியை நிமிர்ந்து பார்த்தான் நானு. அவன் பரட்டை தலையும் காக்கி நிக்கரும், காதருகில் பீடியின் துண்டு மிச்சமும். பல் தேய்ச்சால் பல்லு தேஞ்சா போய்விடும். பாச்சிக்கு இவனை கொஞ்சமும் பிடிக்காது. நேற்றைக்கு முன்னால் கூட இவனை கடிச்சு உருட்டாத குறை. நானு மட்டும் இல்லாமல் இருந்தால் மேலும் விசேஷமெல்லாம் நடந்திருக்க வேண்டியது. நல்ல காலம் அப்படி ஒன்னும் தலை மிஞ்சவில்லை. இந்தா பாச்சி, நம்ம சோனி, அவனை விரட்டாத என்று தட்டி கொடுத்த பின்னர்தான் அடங்கினாள். கிட்டங்கியில் அரிசி வண்டிகள் வந்து நின்றபோது இவன், இந்த சோனி, மறு ஓரம் மாடுகளுக்கு பின்புறமாக போய் பதமாக நின்று கொண்டு குத்துக்கம்பால் துவர்த்து மடியில் சாக்கிலிருந்து அரிசியை சரித்து கொண்டிருந்தான். கிட்டங்கிக்கு வந்த பின்பு படி அரிசி போனாலும் பெட்டி திராசில் எடை பார்க்கும் சங்கர அண்ணாச்சிக்கு நானுதான் பதில் சொல்லணும். அதனாலே ஒரு காக்காயை கூட நானுவும் பாச்சியும் சேர்ந்து கொண்டு அண்ட விடுவதில்லை. சோனிப்பைய ஆளை விழுங்குகிறவனாயிற்று, எப்படியோ புகுந்து விட்டான். பாச்சிக்குத்தான் திருட்டென்றால் மூக்கில் மணக்குமே. எல்லாமே ஒரு நிமிஷம்தான். காலார எங்கேயோ போய்விட்டு வந்து கொண்டிருந்த பாச்சி அப்படியே மாடுகளின் கால் இடுக்கு வழியாக ஒரு பாய்ச்சல். குத்துக்கம்பும் துவர்த்துமுண்டுமாக சோனி அகப்பட்டுக் கொண்டான். நானு அண்ணே, நானு அண்ணே என்ற சோனியின் அலறிய குரலை கேட்டு ஒண்ணுக்குப் போயிருந்த நானு ஆணிப்புற்றுக் காலும் செருப்புமாக ஓடி வந்ததினால் காரியம் மிஞ்சவில்லை. சும்மா சொல்லக்கூடாது. பாச்சி மிக மிக புத்திசாலி. சோனி துக்கம் விசாரித்துவிட்டு அவன் போக்கில் போனான். அவனுக்கென்ன, ஒரு தொல்லை விட்டுது. இந்த நாணு சனியனும் கூட ஒழிஞ்சு போனால் சரக்கு வண்டிகளின் மிச்ச அரிசியை வைத்தே ஜீவனம் நடத்திவிடலாம். இப்போ என்னடாவென்றால் நாளனா காசுக்கு ஒரு அந்தர்கணம் மூட்டையை சாலையிலிருந்து மேட்டுக்கடை வரைக்கும் சுமையா சுமை என்று தூக்க வேண்டியிருக்கிறது. பொழுது விடிந்து கொண்டே இருந்தது. கிட்டங்கியின் ஒட்டுமுகப்பில் மாடப்புறாக்கள் வரிசை வரிசையாக வந்து அமர்ந்திருந்தன.
தினமும் இந்த அழகான புறாக்களுக்கு நிறைய அரிசி மணி இங்கே கிடைக்கும். என்ன ஜோரான புறாக்கள்! கழுத்து வெட்டி நடக்கும்போது பளபளவென்று பஞ்சவர்ணம் வீசுகிறது. பாச்சிக்கு இந்த புறாக்களிடம் வெகு சிநேகம். புறாக்கள் அரிசி பொறுக்கிக் கொண்டிருக்கும்போது கண்ணாமூச்சி விளையாட்டில் தாச்சியை தாவி பிடிப்பது போல பாச்சி லபக்கென்று ஒரு தாவல் தாவுவாள். படபடவென்று அத்தனை புறாக்களும் பறந்து ஓட்டு வலையில் ஏறிக்கொள்ளும். ஏச்சுப்பிட்டோமே என்கிற பாவனையில் பொட்டு கண்களை உருட்டி உருட்டி பாச்சியை பரிகசிக்கும். கிட்டங்கி திண்ணையிலேயே அமர்ந்திருந்து பீடிப் புகையின் லயத்தில் நிலைமறந்திருக்கும் நாணுவிற்கு வெகு சந்தோஷமாக இருக்கும். பாச்சியும் புறாக்களும் தொட்டுப்பிடித்து விளையாடும் விளையாட்டு நடத்துகிறார்கள். போனால் போகிறது, அடுத்த தபா ஒரு புறாவையாவது பிடிக்காவிட்டால் பாரேன் என்கிற பாவனையில் முகத்தையும் தொங்கப் போட்டுக் கொண்டு பாச்சி பொடி நடையாக நாணுவின் காலடியில் வந்து இப்போ என்ன வந்து விட்டது என்பது போல படுத்துக் கொள்வாள். புறா பறந்துருச்சா பாச்சி என்று பாச்சியின் தாடையை தூக்கி முகத்தை ஆராய்வான் நானு. போயேன், ஆமா என்கிறது போல முகத்தை அவன் கையிலிருந்து வழுக்கிக் கொண்டு எங்கோ பார்க்கும் பாச்சி. படு போக்கிரி நீ, கெடா அங்கே என்றவாறு பீடியை தூர எறிந்துவிட்டு ஆணிப்புற்றுக்காலை செருப்புகளுக்குள் நுழைத்து மெல்ல எழுந்து அப்பு டீ கடைக்கோ எங்கோ போவான் நானு. அந்த பாச்சி செத்துப்போனாள். வெயில் சேட்டுவின் கிட்டங்கி கட்டடத்தின் முகப்பிற்கும் மேலே வந்துவிட்டது. முக்கு ரோட்டில் பல சரக்கு கடைகள் திறக்க பையன்கள் சாவியுடன் வந்து காத்து நிற்கின்றனர். யாரோ ஒருவன் ராத்திரி கண்ட சினிமாவில் நாகேஷின் தமாஸ் பற்றி உறக்கப் பேசுகிறான். 9 மணி சங்கு இன்னும் கேட்கவில்லை போல. நானுவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பாச்சியின் முகத்தில் ஈக்கள் வந்து மொய்த்துக் கொண்டிருந்தன. அதை பார்க்க நானுவிற்கு எப்படியோ இருந்தது. மெல்ல எழுந்து தலைக்கட்டை அவிழ்த்து பாச்சியின் முகத்தில் மூடினான். பிறகு பாச்சியின் பின் கால்களை சேர்த்து பிடித்து மெதுவாக இழுத்து வெயில் படாத இடமாக கிடத்தினான். அம்மாடியோ, என்ன கணம் கணக்குது! ஓடைக்காரன் கோவிந்தன் தூரத்திலேயே சாக்கடையை தள்ளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். பழக்கடைத் தெருவின் அழுகல் ஆரஞ்சுகளும் எலுமிச்சம் பழங்களும் தக்காளி அழுகலும் முட்டைக்கோசு பழுத்த இலைகளும் வைக்கோல் சருகும் சாக்கடைத் தண்ணி நாற்றத்தில் வேகமாக ஒழுகி வந்து கொண்டிருந்தன. இனி ஆக வேண்டியதைப் பற்றி கோவிந்தனிடம்தான் யோசனை கேட்க வேண்டும். அவன் உபாயம் சொல்வான். ஆனாலும் அவன் படுபாவி. அவனும் அவன் குள்ள உடம்பும் சாக்கடை தூம்பாவையும் பிடித்துக்கொண்டு முண்டு முண்டாக கைகளும் 2 பெரிய பன்ரொட்டியை பதிச்சு வச்சது போல பரந்த நெஞ்சும் மீசையும் எப்பவும் சிவந்த கண்ணும். படுபாவி, இரக்கமே கிடையாது. கருமடம் சேரியில் எந்த சாவு நடந்தாலும் கோவிந்தன் வழி சொல்வான். அன்றொரு நாள் ஒரு எருமை மாட்டை கைவண்டியில் காலை கையை கட்டிப் போட்டு லொபோ லொபோ என்று ரோட்டு வழியாக இழுத்து கொண்டே போனான். அதை கொண்டு போய் உரித்து தோலை விற்பான். இறைச்சியை சேரியில் எல்லோருக்கும் 8 பங்கு 1 ரூபா பங்கு என்று விற்று முதல் செய்வான். கொம்புகளை பழவங்காடி தந்தவேளை கடையில் நல்ல விலைக்கு விற்பான். ச்சே, என்ன ஜென்மமோ! சாயந்தரமானால் வாற்றுச் சரக்கு வயிறு முட்ட விட்டுக்கொண்டு கிள்ளிப்பாலம் மாதவி வீட்டில் விழுந்து கிடப்பான். அந்த தடிமாடனிடம்தான் போய் பாச்சிக்கும் வழி கேட்க வேண்டும். பாச்சியிடம் என்ன இருக்கிறது அவன் விற்று பணமாக்க? என்ன நானு மேஸ்திரி நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏது உங்க பாச்சி காலை நீட்டிட்டாப்புல இருக்கு? நல்ல வேளை, என் மண்வெட்டி காம்பால் அது வாயை புழக்க வேண்டியது. சில்லர் அக்கிரமமா இந்த சாலக்கடையில் அது செஞ்சது? ஆமா, எப்படி சேர்த்தது? யாராவது மருந்து வச்சு கொண்டு இருப்பாங்களோ? லாரியோ வண்டியோ அடிபட்டாப்புல தெரியலையே. செத்தப்புறம் பார்க்கும்போது பாவமாத்தான் இருக்கு. எப்படி செத்ததோ? விடிய காலம் பார்த்தா என் விரிப்பும் பக்கத்துல இப்படி கிடக்குது. ஓரமா இருக்கட்டும்னு தான் இப்படி இழுத்து போட்டிருக்கேன். இப்ப என்ன செய்யறது கோவிந்தா? உன்னை பிடிச்சாதான் சங்கதி நடக்கும்.
செய்யறது என்ன, கிடக்கட்டும் இங்கேயே. நான் முக்கு வரைக்கும் ஓடைய இழுத்து விட்டுட்டு கை வண்டியும் கொண்டுகிட்டு வாரேன். சங்கதியெல்லாம் சரி, கேட்டுக்கிட்ட. நம்ம பங்கு மட்டும் குறையாம வாங்கி தந்துடணும். உன் கருமாதிக்காரியும் பார்த்துக்கோ. வரட்டா? சாயந்தரம் கொஞ்சம் மினுங்கணும். மினுங்குதல் என்றால் அவன் பாஷையில் வாற்றுச் சரக்கை வயிற்றில் நிரப்பணும் என்று அர்த்தம். கோவிந்தன் சாக்கடை தண்ணீர் குப்பை கூளத்தோடு நீலத் தூம்பாவால் தள்ளிக்கொண்டே போனான். புழுங்கிய ஆரஞ்சு அழுகல் சரக்குகளின் வாடை மூக்கை துளைத்தது. கீழக்கோடியில் கடைகளை திறந்து கொண்டிருந்தார்கள். பையன்கள் பலகை கம்பிகளை உருவி எடுக்கும் சத்தம் கேட்டது. பெரிய கடைகளின் இரும்பு ஷட்டர்கள் கரகரவென்று ஓசையுடன் மேலே எழும்புகின்றன. இன்று புதன்கிழமை. வள்ளக்கடவிலிருந்து அரிசி வண்டிகள் வராது. செவ்வாய் வெள்ளி என்றால் இந்நேரத்திற்கு முன்னால் சரக்கு ஏன்றிய வண்டி பட்டாளம் சன்னதி முக்கிலிருந்து ஆரியசாலை ஜங்ஷன் வரைக்கும் நீண்டிருக்கும். அந்த அலமங்களில் பாச்சிக்கு இப்படி வந்திருந்ததென்றால் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். நல்ல வேளை இன்று புதன்கிழமை. தினமும் பஜாரில் பெரிய கடையை திறப்பதற்கு முன்னால் கிட்டங்கியை ஒருமுறை பார்க்க வரும் சேட்டு கூட இன்னும் வரவில்லை. பாச்சி இந்த மட்டில் யோகம் செய்தவள்தான். நல்ல நாள் பார்த்து செத்திருக்கிறாள். போய்விட்டாளே. நானுவிற்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் ஒரு சாயா குடிக்க வேண்டுமென்றோ, ஏன் ஒரு பீடி பற்ற வைக்க வேண்டுமென்றோ கூட தோணவில்லை. என்ன இருந்தாலும் கேவலம் ஒரு ச்சே, அப்படியா? இந்த மாதிரி வாயில்லா பிறவிகளிடம் எங்கே இருக்கிறது? எவ்வளவு காலமாக இது கூடவே வாழ்ந்திருக்கு. ஒரு நேரம் இல்லாவிட்டால் மறுநேரம் விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. காலுக்கு ஆணிப்புற்று பிடித்து இவ்வளவு காலமாச்சு. தெரிஞ்சவங்க முகம் கண்டவங்க யாரும் ஏன் என்ன என்று கேட்டதில்லை. எல்லாத்துக்கும் இந்த பாச்சிதான். அவளால்தான் கிட்டங்கி காவல்கார வேலை கிடைத்தது. அன்றாடத்துக்கு பஞ்சமில்லை. சொந்தமா பந்தமா யார் இருக்கிறதா? ஒருத்தரும் இல்லை. அப்படியே நாள் போவுது. இந்த ஜன்மத்துக்கிட்டே ஒரு பிடிப்பு. ராத்திரியெல்லாம் பக்கத்திலேதான் படுத்து கிடக்குது. கால நக்குது. முகத்தை எட்டி எட்டி பார்க்கிறது. விசுவாசம், பற்றுதல் மறக்க முடிய மாட்டேன் என்குது. கிட்டங்கிப்பேட்டைக்குள் சமாசாரம் நடந்ததினால் பஜார் பயகளுக்கு இன்னும் விஷயம் எட்டவில்லை. சுமை கூலி குட்டப்பனும் வேலாயுதனும் கையில் சாக்கு தூக்கும் கொக்கி ஊக்குடன் எப்படியோ பேட்டைக்குள் வந்துவிட்டார்கள். என்ன நானு அண்ணே, கோவிந்தன் சொன்னா உன் சரக்கு செத்து போச்சாமே, சீக்கிரமா சேட்டுக்கு ஆள் அனுப்பு, முளப்பாயி வைக்கோலு எல்லாம் நாங்க ஆச்சு என்று பரிகாசம் செய்துவிட்டு அப்புவின் சாயக்கடைக்குள் நுழைந்து விட்டார்கள். அங்கேயும் புட்டு பயறு பப்படம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த யாரெல்லாமோ இதை சொல்லி உறக்க சிரிப்பதாக நானுவிற்குத் தோன்றியது. சவத்த பயலுக, ஆக்கங்கெட்டவனுங்க, அவனுங்களுக்கு என்ன? கால் நல்லா இருந்த காலத்துல நானும் மேஸ்திரினா முக்குக்கு அந்த பக்கம்தான் நிற்பான். இப்போ நானும் அண்ணேன்னுட்டு சங்காத்தம் கேட்க வரானுங்க. டேய், நானுவுக்கு காலுக்குத்தான் ஆணிப்புத்து. கைகளை பார்த்தாயா, அதுக்கு அப்படியே தான் இருக்கு. பதனம் இருக்கட்டும். பாச்சியின் மேல் ஈக்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தன. சுவருக்கு அப்பால் அந்த பக்கம் கருப்பட்டி கடைத்திரு. அதனால்தான் இவ்வளவு மொத்த ஈ கூட்டம். பாச்சி, ஒரு 3-4 வருஷம் இருக்குமா நீ நம்மகிட்ட வந்து? பாச்சி வந்த புதுசில்தான் கால் ஆணிப்புற்றுக்கு சக்லினிடமிருந்து செருப்பு வாங்கினது. சேட்டுக்கடை வாசலிலேயே நேரம் முச்சூடும் உட்கார்ந்திருந்தா ராத்திரிக்கு 8 தருவாரு. சிலப்போ 10 தருவாரா? நல்லா இருந்த காலத்திலே கிட்டங்கி அட்டிச்சாக்கு அத்தனையும் ஒத்த ஆளா நின்று கூட அடுக்கி வச்சது உண்டு. அப்போவெல்லாம் நல்ல ஆங்காரம் இருந்தது. கால் நோக்காடு வந்ததும் எல்லாம் ஒவ்வொன்னா அஸ்தமித்து போச்சு. உடுத்த கைலிதான். மறு துணிக்கு வருஷ கணக்கு கூட ஆகும். சிறங்கு வந்தா குரங்குதான் என்று சொல்வாங்களே, அதே போல ஆச்சு. ஒரு வேளையும் செய்ய முடியாது. முக்கி முனகி ஒரு மூட்டைய தலையில் எடுத்தால் கால் ஆணியும் செருப்பின் மேல் சவாரியுமா நடக்கவா முடியும்? நானுவா சாக்கு தூக்குகிறான்? முக்கு தாண்டி வரும் முன்னாலே விடிஞ்சா பூச போட்டாகுமே என்ற பேச்சு பதிந்து போயிற்று. சேட்டுவுக்கும் தினப்படி சக்கரத்து வியாபாரமாக 8 10 அளக்கிறதுன்னா
நாலாவட்டத்தில் கசந்துதான் போகுது. அப்போ பட்டினிதான். இந்த வாக்கில் தான் ஒரு நாள் தேங்காய் தொண்டு வண்டி ஒன்றின் பின்னால் யாரோ கழுத்தில் கயிற்றை கட்டி விரட்டி விட்டிருந்த பாச்சியை கண்டது. மொள் மொள் என்று அழுது கொண்டு வண்டியின் வேகத்துக்கு கால்களை கீழ் ரோட்டில் உரசிக்கொண்டு இழைந்து வந்த பாச்சியை நானு கண்டான். பாச்சிக்கு பாச்சி என்று யார் பெயர் வைச்சது? அப்புவா? வேலாயுதனா? யாரோ. கிள்ளிப்பாளம் மாதவி வீட்டில் ஒரு சண்டி சரக்கு வந்திருந்தாள். அவளிடம் வேலாயுதன், குட்டப்பன், அப்பு இவனுகள் பாச்சா ஒன்னும் பலிக்கவில்லை. அவள் பெயர்தான் பாச்சி. அந்த சரக்கு சுலபத்தில் தமக்கு மசியாத ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள அவன்களில் யாரோதான் பாச்சிக்கு அந்த பெயரை வைத்தது. யார் வச்சால் என்ன? நானுவிற்கு பாச்சியை பிடித்துப் போயிற்று. அவளை வண்டியிலிருந்து அவிழ்த்து வந்து அப்பு சாயா கடையிலிருந்து ஒரு இனுக்கு புட்டு வாங்கிக் கொடுத்தான். சிரட்டையில் காப்பி வாங்கிக் கொடுத்தான். பிறகு ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைக்கிற பங்கில் பாச்சிக்கும் கொடுத்தான். நானு. இதுதான் சிநேகிதம்ங்கிறது. நானு கிட்டங்கி திண்ணையில் விரிப்பை விரித்துப் படுக்கும்போது பாச்சியும் அருகில் வந்து ஒண்டிக் கொள்வாள். விரட்டினாலும் போகாது, அடித்தாலும் நகலாது. பிறகு என்ன செய்ய? போகப் போக எல்லாம் சரியாகப் போய்விட்டது. பாச்சிக்கு நானு துணை, நானுவுக்கு பாச்சி துணை என்றாயிற்று. பாச்சி இப்போது நன்றாக வளர்ந்து விட்டாள். எல்லாரையும் சிநேகம் பிடித்துக் கொண்டாள். அப்புக்கடை தொட்டியிலிருந்து மீன்கறி விருந்து, எலும்புத் துண்டு விருந்து, சாம்பார், தயிர் சாத கதம்ப விருந்து எல்லாம் கிடைத்தது. அப்படியாக இருந்தபோதுதான் அந்தச் சம்பவம் நடந்தது. ராத்திரி ஒரு 3-4 மணி இருக்கும். தெருவில் கூட லைட் இல்லை. பவர்கட் என்று சொல்லி ரோட்டு விளக்கையெல்லாம் அணைத்திருந்தார்கள். கிட்டங்கி வாசலில் நானுவிற்கு அருகில் படுத்திருந்த பாச்சி திடீரென்று எழுந்து கிட்டங்கியின் பின்புறச் சுவர்பக்கமாக ஓடி விழுந்து போய் குலைக்க ஆரம்பித்தது. இந்த பக்கம் நின்று குலைத்தது, அந்த ஓரமாக நின்று குலைத்தது, காலை கீழே பிராண்டி பிராண்டி குலைத்தது. நானும் படுத்திருக்கிற பக்கமாக வந்து வாயேன், வந்து பாரேன் என்கிற மாதிரி குலைத்தது. விழித்து கொண்ட நானு எந்திரிக்கணுமா வேண்டாமா என்ற சோம்பலின் தர்க்க நினைவில் ஒரு கணம் தயங்கினான். பாச்சி விட்டால்தானே. குலைப்பது அதிகமாயிற்று. என்னமோ காரணமில்லாம பாச்சி குலைக்காத. சட்டென்று எழுந்து செருப்பையும் மாட்டிக்கொண்டு நடந்து வந்து பார்த்தப்போ கிட்டங்கியின் பின்புறச் சுவரோரமாக நின்றிருந்த ரெய்னேஜ் கம்பம் வழியாக ஓட்டை பிரித்து உள்ளே ஆள் இறங்கியிருப்பது தெரிந்தது. பிறகென்ன? அப்புவின் கடையிலிருந்து ஆட்களை தட்டி எழுப்பி காலை கறவைக்கு சைக்கிளில் போய்க் கொண்டிருந்த 5-6 பால்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பார்த்தபோது திருடன் வசமாகச் சிக்கிக் கொண்டான். சேட்டு வீட்டிற்கு சைக்கிளில் ஆள் போய் அவர் காரை போட்டுக்கொண்டு வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி மகஜர் தயார் பண்ணி துவர்த்து முண்டு பொட்டணத்தில் கட்டிய அரிசி துண்டி சாமானுமாக திருடனை கொண்டு போகும்போது விடிய விடிய 10 மணிக்கு மேல் ஆயிற்று. ரோட்டில் சன்னதி முக்கிலிருந்து ஆரியசாலை வரை ஒரே கூட்டம். நாகர்கோவில் பஸ்கள் மெதுவாக நிறுத்தி கூட்டத்திற்கு காரணம் கேட்டுவிட்டு போயிற்று. பஜாரில் திருடன் புகுந்து அதை கண்டுபிடிப்பதென்றால் சாதாரண காரியமா? யார் கண்டுபிடிச்சது? நம்ம நானுதான். அவன் இங்க திண்ணையில தான் ராவும் பகலும் குடியிருக்கான். நானுவா? தமிருக்கு ஆளும் செருப்புமா அவன் எப்படி கள்ளனை கண்டுபிடிச்சான்? அது தெரியாதா? அவன் சரக்கு பாச்சி தான் முதல்ல ஆளை பிடிச்சு கொடுத்துருக்கா. பிறகு கேட்கணுமா? ஓஹோ, அப்படியா? சேட்டுவிற்கு ரொம்ப சந்தோஷமாகி போய்விட்டது. சின்ன திருட்டோ பெரிய திருட்டோ ஓட்டை பிரிச்சு இறங்குறதானால் சாமானியமா? லட்சக்கணக்கில் அட்டி சரக்கு இருக்கிற இடத்தில் திருடன் என்றால் அதிலிருந்துதான் நானுவிற்கு மாதச்சம்பள கணக்காயிற்று. கிட்டங்கி காவல், சம்பள வேலை எல்லாம் பாச்சியால்தானே. கடைகண்ணியெல்லாம் சாத்தி ஆட்களெல்லாம் போய்விட்ட பின்பு சந்தடி ஓய்ந்து பாச்சியும் தெருவிருந்துக்கெல்லாம் போய் களைத்து ஆடி ஆடி நானுவின் விரிச்சாக்கில் வந்து ஒண்டும்போது ராத்திரி 1 நேரம் 2 நேரம் ஆகிவிடும். நானுவும் ஒரு சுருள் பீடியை புகைத்துக்கொண்டு அப்படியே கடவுளை தரிசித்துக் கொண்டு கிடப்பான். பாச்சி வந்து அருகில் ஒண்டியதும் நானுவிற்கு ஒரு சமாதானம் பிறக்கும்.
இனி கொஞ்சம் தூங்கலாம். பாச்சி இருக்கிறாள். இன்னைக்கு இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த பாச்சி? பாச்சிக்கு பேச்சு இல்லை. நாணுவின் கைகளை உராசிக்கொண்டு முகத்தை தொங்க தொங்க விடுவாள். செல்லம் கொஞ்சுவான். முணு முணுவென்று முழல் வாசிப்பாள். பாச்சி, நீ மட்டும் இல்லைன்னா நான் இதுக்கு முன்னால என்னமோ ஆயிருப்பேன். உன் புண்ணியத்துல சேட்டு சம்பளம் போட்டு கொடுத்தாரு. இப்ப பாரு, குட்டப்பன், வேலாயுதன், அப்பு ஒருத்தனாவது சீண்ட வரணுமே. சொகம் பாச்சி, நீ என்னை விட்டு போயிடாத தங்கம். பாச்சி மூச்சு மூச்சென்று என்னதான் சொல்வாளோ? இப்போ ஒரு நாளா 2 நாளா நானுவிற்கு மாசக்கணக்கு வருஷக்கணக்கு தெரியாது. ஓணத்திற்கு ஓணம் வரும்போது ஒரு வருஷம் போனதே தெரியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். எவ்வளவோ காலமாச்சு ரேஷன் வந்தது. குட்டப்பன் பட்டாளத்துக்கு போயிட்டான். அதுக்கு பிறகு இம்புட்டு பொடியனா வந்த உண்ணி இப்ப பெரிய சுமட்டுக்காரனாயிட்டான். அவன் கையிலும் சாக்கு தூக்குற ஊக்கு வந்து விட்டது. அப்பு சாயக்கடையில் அவன் மச்சினன் கொஞ்ச நாள் வந்து கல்லாவில் இருந்தான். அப்பு பால்காரி ராஜம்மாவோட ஸ்நேகம் பிடிச்சான். அவள் கர்ப்பமாவ வந்து கடை நடையில் நின்று செலவுக்கு காசு கேட்டு வழக்கெல்லாம் நடந்தது. எவ்வளவோ சங்கதிகள் நடந்திருக்கு. சாலை ரோடு குத்தி கிளறி 2வது தடவை தார் போட்டார்கள். வண்டி பஸ் எல்லாம் அட்டங்குளக்கரை ரோடு வழியா திரும்பி போயிற்று. பாச்சி செத்துப்போனாளே. நானுவிற்கு மனம் ரொம்ப வலித்தது. காலை வெயில் உடலை சுட்டது. சேட்டு மஸ்லின் முழுக்கை ஜிப்பாவும் பாளைத்தார் வேஷ்டியுமாக காரில் வந்து இறங்கி கிட்டங்கி வாசலை திறந்து, டிரைவர்தான் பெரிய பூட்டுகளை திறந்தான். குனிந்து வாசல் பலகையை தொட்டு கும்பிட்டுவிட்டு உள் நுழைந்தார். பாச்சி செத்த விவரம் அவருக்கு தெரிந்திருக்காது. சொல்லணுமே. கோவிந்தன் வந்துவிட்டான். கை வண்டியை கடகடவென்று இழுத்து நடையில் கொண்டு வந்து நிறுத்திய போது நானுவிற்கு நெஞ்சு பக்கென்றது. வண்டியில் வெள்ளமூடை கட்டி வந்த பாயொன்று ஈ மொய்க்க விரித்திருந்தது. பாச்சியை கொண்டு போகப் போகிறான். அப்போதான் சேட்டு கவனித்தார். நானு என்ன கோவிந்த வண்டியோட வந்திருக்கான்? கிட்டங்கி சந்தில பெருச்சாலையதான்னு செத்து கிடக்கா? அதுக்கு எதுக்கு வண்டியும் பாயும்? இல்ல எஜமானே, நம்ம பாச்சி நேத்து ராத்திரி செத்து போச்சு. நானு மேஸ்திரி முகத்தை எஜமான் பார்க்கல போல. கோவிந்தன் தான் செய்தியை சொன்னான். சேட்டு அப்பொழுதுதான் நானுவை கவனித்தார். ஐயோ, நம்ம பாச்சியா? எப்படி செத்தது? அடப்பாவமே, நல்ல புத்தியுள்ள பிராணியாச்சே. எப்படி? ராத்திரியெல்லாம் கிட்டக்கத்தான் படுத்திருந்தது. விடிஞ்சு பார்த்தா இப்படி. எந்த பாவி செய்தானோ? நானும் அழுதானோ? குரல் எழும்பவே இல்லை. சேட்டுவிற்கு மேலும் துக்கம் விசாரிக்க பிடிக்கவில்லையோ என்னமோ. கோவிந்தா, நீதானே கொண்டு போற? எல்லாத்தையும் போல இதையும் கடப்புறம் மண்ணுல எரிஞ்சிராத. உங்க சேரி கருமடத்து பக்கமா ஒரு குழி எடுத்து அதை நல்ல முறையில புதைச்சிரு. பாவம், நல்ல புத்தியோட இருந்தது. மனுஷ பிறவிகளை காட்டிலும் நல்லாத்தான் தெரிஞ்சது. சும்மா சொல்லக்கூடாது. இந்தா, கடையில கணக்கு நட இந்த சீட்டை காட்டி 5 ரூபா நீ வாங்கிக்கோ. மடிச்சிராத. நானுவிற்கு அப்படியே அமிழ்ந்து போனது போல இருந்தது. ஆணிப்புற்றுக்காலின் செருப்பை பறித்துக் கொண்டு கல்லுத்தரையில் நடக்க விட்டது போல வாதனையாக இருந்தது. இதுதான் கடைசி பாச்சியை கோவிந்தன் கொண்டு போகப் போகிறான். பாச்சி போகப் போகிறாள். இன்னும் யார் இருக்கிறா? சின்ன பிராயத்திலேயே அம்மா மேத்தன் கூட ஓடிப்போனது. அப்புறம் அப்பன் இறைச்சிக் கடை சண்டையில் வெட்டுப்பட்டு செத்தது. 10-18 வயசு வரையில கருமடம் சேரியில் புல் வெட்டி விற்று எருமைகளை குளிப்பாட்டி கொடுத்து வாழ்ந்தது. அப்புறம் சாலை கடைக்கு வந்து சுமடு தூக்கி பிழைத்தது. வருஷங்கள் ஆயிற்று. கடைசியில கால் 2லும் ஆணிப்புற்று வந்ததுக்கப்புறம் நடக்க மாட்டாம கிட்டங்கி திண்ணையே கதின்னு கிடந்தது. எல்லாம் போச்சு. பாச்சி செத்துப்போனா. பாச்சியோட எல்லாம் போவுது. இனி ஒண்ணுமில்ல. நானு மேஸ்திரி, துவர்த்து வேணும்னு எடுத்துக்கோங்க. உங்க சரக்க வண்டியில ஏத்த போறேன். கோவிந்தன் பாவி. நானுவிற்கு ஒன்றுமே தோன்றவில்லை. பேசாமல் நின்றான். மேஸ்திரிக்கு சங்கடம்தான்.
நவருங்க. அப்பா, என்ன கன அளவு! கோவிந்தன் பாச்சியை வண்டியில் எடுத்துப் போட்டான். நானு பாச்சியை கடைசியாக ஒருமுறை பார்த்தான். திறந்த வாயில் முந்திரிப் பருப்பு சிதறல் போல வெள்ளை வெளேரென்று பற்கள் வெளியே தெரிகின்றன. ஈக்கள் விடாமல் மொய்க்கின்றன. கால்கள் நாளும் விரிந்து கிடக்கின்றன. ராத்திரியெல்லாம் தன் விரிப்பில் கிடக்கும் அதே கோலம். வண்டியை கோவிந்தன் கடகடவென்று இழுத்து கொண்டு போனான். சேட்டு ஒருமுறை வந்து பார்த்தார். கார் டிரைவர் காரினுள் இருந்தவாறே லேசாக அலட்சியமாக கொஞ்சம் பார்த்தான். பாச்சி செத்துப்போனாள். நானு வெறுமையில் நின்றான். வெயில் ஏறிக்கொண்டிருந்தது.